மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான 2 செய்திகள் குறித்து பார்க்கலாம். விசாரணைக்காக மஹிந்த ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை வந்தடைந்தார். தனது ஆதரவாளர்களால் மிகப்பெரிய பரபரப்பும் மிகப்பெரிய ஒரு பதட்டமும் ஏற்பட்டிருக்கு. கபிலவனுடைய மர்ம மரணம், பிணையெடுக்க வந்த திசை யாரு, ஜிம்பெல்ட் கபிலவுக்கு எவ்வாறு கிடைத்தது, இறுதியாக கபில யாருடன் தொலைபேசி உரையாடல் நிகழ்த்தினார் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. இன்றைய மிக முக்கியமான செய்தி தான், முன்னைய நாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவங்களை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் விசாரணைக்காக அழைத்ததன் பேரில் இன்றைய தினம் மஹிந்த ராஜபக்ஷ அவங்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு பிரசன்னமாக இருந்தாரு. ஏபஸ் கொடுக்கல் வாங்கல இடம்பெற்ற 2 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் தான் கபில சந்திரசேன வழங்கிய சத்திய கடதாசிக்கு இணங்க இந்த ஒரு விசாரணைக்காக இவர் அழைக்கப்பட்டிருந்தாரு. 3 மணி நேர விசாரணைக்கு பிற்பாடு வாக்குமூலங்களை வழங்கிவிட்டு மஹிந்த ராஜபக்ஷ அவங்க அங்கிருந்து வெளியேறிய சம்பவம் பதிவாகி இருந்தது. மஹிந்த ராஜபக்ஷ அவங்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வருகின்ற போதே அவருக்கு விசுவாசமான அரசியல்வாதிகள், அவருடைய கட்சி ஆதரவாளர்கள், மதகுருமார்கள், இதுபோக அவருடைய அபிமானிகள் என்று பெரும் திரளான மக்கள் கூடி நின்றதுல அந்த பிரதேசமே மிக பெரும் பரபரப்புக்கும் மிகப்பெரிய ஒரு பதட்டத்துக்கும் உள்ளாகி இருந்த சூழ்நிலையில தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்குள்ள பிரசன்னமானாங்க. இதுல கோஷங்கள் எப்படி எழுப்பப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டை காத்த தலைவன் ஜெயவேவா, இனத்துக்கு உயிர் கொடுத்த தலைவன் ஜெயவேவா, யுத்தத்தை வெற்றி கொண்ட மாவீரன், அபிவிருத்தியை காட்டி தந்த மாவீரன் தலைவன் ஜெயவேவா அப்படின்னு சொல்லித்தான் மிக பெரும் கோஷங்கள் எழுப்பப்பட்ட சூழ்நிலையில அரசியல் பிரபல்யமாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அனைவரும் சொன்ன ஒரு விஷயம் தான் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு ஒரு கருத்து தான் அனைவருமே முன்வைச்சாங்க. மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஊடக பிரிவுக்கு பொறுப்பான சட்டத்தரணி மனோஜ் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கபில சந்திரசேனருடைய சத்திய கடதாசை மையப்படுத்தி தான் இந்த ஒரு விசாரணைக்கு மஹிந்த ராஜபக்ஷையை அழைச்சிருக்கிறாங்க. மஹிந்த ராஜபக்ஷ சுத்தமானவர், அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, என்னதான் இருந்தாலும் எமது தலைவர் இந்த விசாரணையை எதிர்கொள்வாரு, இந்த விசாரணையில அவர் குற்றமற்றவர் என்பதை நிறுவுவார் அப்படின்னு ஒரு விஷயத்தை யாருமே பேசுறதாக தெரியல. எல்லோரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுபோக மே மாதத்துல முன்னே நாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவங்களை கைது செய்வதற்கு அரசு துடிக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுருகுமார திசாநாயக்க அவங்களுடைய அரசு புலம்பெயர் தமிழர்களிடம் கைநட்டி பணம் வாங்கித்தான் இப்போது அரசை உருவாக்கி இருக்காங்க. இதற்கான ஒரு நன்றிக்கடனாக இப்போது மஹிந்த ராஜபக்ஷ அவங்களை கைது செஞ்சு புலம்பெயர் தமிழர்களை குஷிப்படுத்துவதற்காகவும் அவங்களுக்கு பரிசளிப்பதற்காகவும் தான் இந்த நடவடிக்கையில அனூர் அரசு இறங்கிருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்காங்க. மே மாதத்துல தான் பிரபாகரன் கொல்லப்பட்டாரு. எனவே பிரபாகரனை கொண்டதுக்கான பழிதிக்கும் வகையில தான் இப்போது தமிழ் டயஸ்போராக்களுக்காக வேண்டி அனூர் அரசு இப்போது மஹிந்த ராஜபக்ஷ அவங்களை பழிதிக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சாங்க. 2022ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த நாடும் ஒன்றிணைந்து அறகலை என்ற ஒரு போராட்டத்தினூடாக மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ இருவரையுமே ஆட்சியிலிருந்து துரத்தியது மட்டுமல்லாம கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டை விட்டுமே ஓடி போற அளவுக்கு அந்த ஆர்ப்பாட்டங்களும் அந்த ஒரு போராட்டங்களும் இடம்பெற்றது. அப்போது கூட டயஸ்போராக்களுக்காகத்தான் சிங்களவர்கள் இதை செய்தார்கள் என்று ஒருபோதும் சொல்லாத மொட்டு கட்சியினர்கள் இந்த ஒரு சூழ்நிலையில டயஸ்போராக்களுக்கான ஒரு பரிசளிப்பாகத்தான் இந்த யுத்தத்தை வெற்றி கொண்ட மஹிந்த ராஜபக்ஷ அவங்களை கைது செஞ்சு சிறையில் போட போறாங்க அப்படின்னு ஒரு கோஷத்தை இப்போது முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதைக்கு அதில் கலந்து கொண்ட தேரர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளாக இருக்கலாம், பிரசன்னா ரணதுங்க அவங்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளாக இருக்கலாம், சரத் வீரசேகர அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளாக இருக்கலாம். இவை அனைத்துமே வெறும் இனவாத கருத்துக்களாக இருந்தது தவிர அறிவு ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் இந்த ஒரு விஷயத்தை அணுக போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களோட வாயிலிருந்து வரவே இல்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் இப்போது பத்திரமாக வாக்குமூலத்தை வழங்கிவிட்டு மஹிந்த ராஜபக்ஷ அவங்க பத்திரமாக வெளியில் வந்ததுதான் இப்போது அவங்களுடைய ஆதரவாளருக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்தது. எங்கு போனாலும் இறுதியில யுத்தம், தமிழ் டயஸ்போராவை திருப்திப்படுத்த அரசு இதெல்லாம் செய்யுது அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் நிற்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு கைது செஞ்சிருந்தால் நிச்சயமாக இது ஒரு பேசு பொருளாக ஆக்கி நாட்டில் மீண்டும் விடுதலை புலிகள் உருவாக போறாங்க அப்படியான ஒரு பரிசு தான் இன்னைக்கு மஹிந்த ராஜபக்ஷ என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதரை கைது செஞ்சு பரிசளிச்சிருக்கு அப்படின்ற கோஷங்களை தான் நிச்சயமாக வெளியிட்டிருப்பாங்க. பொறுத்து பார்க்கலாம் எவ்வகையான வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க, சட்டத்தின் அடிப்படையில் இதை எப்படி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் அணுக போறாங்க அப்படின்ற விடயங்களை பொறுத்திருந்து பார்க்கலாம். காலம் இதற்கான பதிலை சொல்லும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். கபில சந்திரசேனருடைய மரணம் குறித்த மர்மங்கள் விலகுவது போல சில மர்மங்கள் தொடரவும் ஆரம்பிக்குது. கபில சந்திரசேனருடைய மரணம் குறித்த மர்மம் தொடங்குற இடம் எங்க அப்படின்னா, கபில சந்திரசேனவை பிணையெடுப்பதற்காக 2 முஸ்லிம் நபர்கள் வந்ததுதான். ஒருவர் முகமது ரிஸ்வான், மற்றவர் முகமது இர்ஷான்.
உறவு முறைதான் பிணைக்கு மிக முக்கியம் என்பது ஒரு நிபந்தனை. இவர்களை கைது செய்து விசாரணை நடத்தியல தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ்ஸையும் தேவாவும் தான் இந்த ஒரு கேஸ்ல எங்களை பிணையாளர்களாக வர சொன்னாங்க. இதற்காக தலா 15,000 ரூபாய் எமக்கு தந்தாங்க. அதுக்குனங்கத்தான் நாங்க இந்த பிணைகளை கைச்சாத்திட்டோம் அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொன்னாங்க. கபிலைய எமக்கு தெரியாது, அவரை கண்டதும் இல்லை, அவரோட பேசியதும் இல்லை, அவரை பத்தி எதுவும் எமக்கு தெரியாது என்று சொன்னதுக்கு இணங்கதான் இப்போது வந்து விளக்குமறியல 13ஆம் திகதி வரைக்கும், நாளைய தினம் வரைக்கும் இவங்களை விளக்குமறியல வைக்கும்படி நீதவான் உத்தரவு பிறப்பிச்சாரு. இங்க திஸ்ஸ யாரு, திஸ்ஸ எதற்காக இங்க வந்தாரு, திஸ்ஸைக்கும் கபிலவுக்கும் என்ன உறவு என்பதுதான் இன்னும் விசாரணைகளை கண்டுபிடிக்கப்படல. இப்போது நியூஸ் என்ன ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ்ஸ அப்படின்னு சொல்றது வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய சாரதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. குறித்த திஸ்ஸ தான் வசீம் தாஜுதீனுடைய படுகொலையிலும் சம்பந்தப்பட்டவர். எனவே மஹிந்த ராஜபக்ஷர்களுக்காக செய்யப்படுகின்ற அனைத்து கைங்காரியங்களிலும் திஸ்ஸ சம்பந்தப்படுவதனால இங்கும் திஸ்ஸ தான் சம்பந்தப்பட்டிருக்கணும் அப்படின்னு ஒரு பலமான ஒரு சந்தேகத்தை நியூஸ் வெளியிட்டிருப்பது தான் இப்ப மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கபில் என்ற ஒரு பிரபலியமான ஒரு மனிதர், இப்படியான ஒரு நபருக்கு அறிமுகம் இல்லாத 2 முஸ்லிம்கள் பிணையாக வந்ததும் அது கூலிக்கு மாரடிக்கும் வகையில 15,000 ரூபாய் பணத்திற்காகத்தான் கைச்சாத்திட்ட செய்தியும், அதுபோக திஸ் என்ற ஒருவர் இதுக்குள்ள வந்ததும், தேவா என்ற நபர்கள் வந்ததும் தான் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒன்று கபிலனுடைய சகோதரர்கள் வந்திருக்கணும், இல்ல மாமன் வந்திருக்கணும், இல்ல மைத்துனன் வந்திருக்கணும், அல்லது குறைஞ்சது சகலையாவது கோர்ட்ஸுக்கு வந்திருக்கணும். இவங்க யாருமே வராத சூழ்நிலையில எதற்காக திஸ்ஸை இதுக்குள்ள வந்தாரு, சம்பந்தம் இல்லாத மாற்று மதத்தவர்களை இதுக்குள்ள இழுத்து விட்டார் என்ற பல்வேறு சந்தேகங்கள் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை அறிமுகம் இல்லாத நபர்களை கூலிக்கு மாரடிக்கும் வகையில இங்கு பிணைக்கு கைச்சாத்திட வைத்துட்டு அதிரடியாக கபில நாட்டை விட்டு தப்பி போறதுக்கான ஏதும் ஏற்பாடுகள் செய்தாரா என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கடையில பிணைமுறி ரத்து செய்யப்பட்டு கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதனால அழுத்தங்கள் கொடுத்து தற்கொலை செய்ய வைத்தாங்களா அப்படின்ற சந்தேகமும் எழ ஆரம்பிச்சிருக்கு. கெஹ்லே ரம்புக்கொல்ல அவங்களோட சொத்து குவிப்பு, சட்டவிரோத சொத்து குவிப்பு வழக்கில் வந்து ரத்னபுரியை சேர்ந்த ஒரு வியாபாரி தற்கொலை செய்த சம்பவமும் பதிவாகி இருந்தது. அதுபோக லசந்த விக்ரமதுங்க அவருடைய படுகொலை சார்ந்த விசாரணைகளை நல்லாட்சி என்ற பொல்லாத ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது கேகாலையை சேர்ந்த இராணுவ புலனாய்வில் சேவையாற்றிய ஒரு இராணுவ வீரன் லசந்த விக்ரமதுங்கவை படுகொலை செய்தது நான் தான் என்று எழுதிவிட்டு தான் தற்கொலையும் செய்து கொண்டாரு. இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இராணுவ வீரன் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார்? லசந்த விக்ரமதுங்க அப்படின்னு ஒரு நல்ல மனிதரை கொண்டாச்சு, மனசாட்சி உறுத்துது, உண்ண முடியல, உறங்க முடியல, மன அழுத்தம், அதனால் தற்கொலை செய்தானா? அல்லது விசாரணைக்கு பயந்து சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவோமே, வழக்கு வந்தி ஜெயில் அப்படின்னு சொல்லி சட்டத்துக்கு அஞ்சி தற்கொலை செய்து கொண்டாரா? அல்லது மூன்றாவது தரப்பு ஒன்று எழுதி வைத்துட்டு தற்கொலை செய்து கொள்ளும்படி அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக இந்த ஒரு தற்கொலை நடந்ததா? அப்படி நடக்கும் பட்சத்தில் வந்து தற்கொலை செய்தவனே எழுதி வச்சுட்டு இறந்து போனான், கேச முடிங்க அப்படின்னு சொல்லி அப்படியான ஒரு காய் நகரத்தில் செய்யறதுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா என்ற 3 வகையான கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. இவை அனைத்திலுமே மூன்றாவதான காரணம் தான் இங்கு வலுக்கிறது. அந்த வகையில தான் கபில சந்திரசேனையையும் வெளியில் எடுத்து அழுத்தம் கொடுத்து தற்கொலை செய்வதற்கான ஒரு ஏற்பாடாக இது இருந்திருக்குமா என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இதற்கான வாய்ப்பு அதிகம் என்பதுதான் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைது செய்யப்பட்டாச்சு, சிறையில் 1.5 மாதங்கள் இருந்தாச்சு, மைந்த தரப்புல இருந்து யாருமே இவரை சுகம் விசாரிக்கவோ துக்கம் விசாரிக்கவோ யாருமே போனதில்லை. அப்படியாக இருந்தா திடீரென பிணைக்கு மட்டும் எப்படி திஸ்ஸ உள்ள வந்தாரு அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் குறித்து நிச்சயமா விசாரணை அதிகாரிகள் திஸ்ஸ யாரு, தேவா யாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நிச்சயமா கண்டுபிடிப்பாங்க. எனவே இதில் இழுத்து விடப்பட்ட 2 முஸ்லிம் நபர்களும் 15,000 ரூபாய்க்கு மாரடிக்க வந்தவங்க. இப்ப தெரிஞ்சிருக்கும் என்ன ஏது, யாரு என்ன ஏது என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லாமல் பணத்திற்காக சோரம் போகின்ற ஒரு சூழ்நிலை உருவானால் அதனுடைய ஆபத்து என்ன, இப்ப இதற்காக செலவிட வேண்டியது பல லட்சம் ரூபாய் என்பதையும் இவர்கள் புரிந்திருப்பார்கள். நல்ல பாடத்தை இந்த ஒரு கேஸ் நிச்சயமாக கொடுத்திருக்கும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம். கபிலுடைய மரணத்துக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த ஜிம் பெல்ட் எப்படி அவருக்கு கிடைத்தது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு மர்மம் இருந்தது. இப்போது அந்த மர்மம் விலக ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் வந்து கபில சந்திரசேனனுடைய வீட்டு பணிப்பெண் தான் வாக்குமூலம் அளிச்சிருக்கா.
கபில சந்திரசேன ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு, இன்றைய நாள் அரவிந்த் டி சில்வாவோட வீட்டில் தங்க போறேன், அதற்கான ஆடைகளை எடுத்து வைக்கிறதோட குறித்த பெல்ட்டையும் எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நான் தான் பெல்ட்டையும் எடுத்து வைத்தேன். ஆனா இப்படியான ஒரு விஷயத்தை செஞ்சு கொள்வார் என்பது எனக்கு தெரியாது. வளமையாக ஜிம்முக்கு போகும்பொழுது இந்த பெல்ட்டை எடுத்துட்டு போவாரு. அந்த அடிப்படையில் தான் அதையும் நான் அவருடைய பயண பொதியில் வைத்தேன் அப்படின்ற ஒரு வாக்குமூலத்தை அவங்க வழங்கியதுனால இந்த ஜிம் பெல்ட் எப்படி அரவிந்த் டி சில்வாவோட வீட்டுக்கு போச்சு, இதனூடாக எப்படி மரணம் ஒன்று நிகழ்ந்தது என்ற பல்வேறு காரணங்கள், பல்வேறு சந்தேகங்கள் எழுந்த சூழ்நிலையில் தான் அதற்கான விடையையும் இப்போது குறித்த பணிப்பெண்ணுடைய வாக்குமூலத்தில் அதற்கான விடையும் கிடைச்சிருக்கு. அடுத்த ஒரு விஷயம் தான் குறித்த இரவு இறுதியாக கபில சந்திரசேன 3 போன் கால் எடுத்திருக்கிறாங்க. அந்த போன் கால் யாரோட அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் வாழுகின்ற மனைவி மற்றும் குழந்தைகளோடு தான் பேசியதாக இப்போது போலீசாருடைய விசாரணையில கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஒருவேளை குடும்ப தகராறின் காரணமாக தான் தற்கொலை செய்து கொண்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்படி இல்லைன்னா இரவு பேசிய போன் கால்ல தான் ஏதோ தகராறு ஏற்பட்டு தற்கொலை செய்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஏழவே இந்த பெல்ட்டை பணிப்பெண்ணிடம் சொல்லித்தான் பெல்ட்டை எடுத்திருக்கிறாரு. அவர் நிச்சயமா அந்த இரவு தன்னுயிரை மாய்த்துக் கொள்வதற்கான ஏற்பாட்டிலும் சிந்தனையிலும் இருந்திருக்கிறார் என்பது தெரிகிறது. அப்படியாக இருந்தால் இவர் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார், யாருடைய அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை செய்தார் என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. சிறையில் வைத்து பார்ப்பதற்கும் சிறையில் சுகவிசுக்கும் விசாரிப்பதற்கும் முடியாதவர்கள் எதற்காக இறுதி நேரத்தில் கபில சந்திரசேனையை பிணையில் எடுப்பதற்கு வந்தாங்க, எதற்காக குடும்ப உறுப்பினர்கள் அன்றைய தினம் கபில சந்திரசேனையை பிணை எடுக்க செல்லல என்ற பல்வேறு கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. இதுக்குள்ள என்ன நடந்தது, ஏது நடந்தது என்ற அனைத்து விடயங்களுமே இப்போது கேள்விகளாக நிற்குது. இவை அனைத்துக்குமான விடையை நிச்சயமாக விசாரணை அதிகாரிகள் தான் விசாரணையின் ஊடாக கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது இருக்கிற ஒரு விடயம். இந்த சூழ்நிலையில தான் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் விசாரணைக்கு அழைச்சிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு நாடும் தேசமும் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.